அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த சிறுவன் உயிரிழந்ததாக வெளியாகியிருக்கிறது. சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த சிறுவன் சென்னை சைதாப்பேட்டையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவ இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்தில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீரை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த பகுதியில் குடிநீரை ஆய்வுக்காக மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், அந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு குறித்தும் குடிநீரை எடுத்துச் சென்றக்கூடிய அதிகாரிகள் என்ன தெரிவித்தாங்க, அது குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பீகார் மாநிலம் நவதா மாவட்டம் தோராசாரை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். இவர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அபித் காலனியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருக்கின்றனர். ராஜேஷ்குமாரின் மனைவி பெயர் சுமன்குமாரி. இவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா என்ற ஒரு 18 வயது மகளும், இரண்டாவது மகன் ராஜ்குமார் என்றும், யுவராஜ் என்ற ஒரு 11 வயது மகளும் மற்றும் 7 வயது மகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 10 நாட்களுக்கு முன்பு ஒரு கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் மற்ற மகளும் வீட்டில் இருந்து வருகிறார்கள். கடந்த 26ஆம் தேதி இந்த 11 வயது யுவராஜ் என்ற மகனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் மருந்து வாங்கி கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக அவங்க ஆலந்தூர் ரோட்டில் உள்ள மேலும் தனியார் கிளினிக்கு இரவு 7 மணி அளவில் கொண்டு சென்றிருக்க உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த 11 வயது சிறுவன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அந்த பையன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டதாக. இந்த நிலையில் இந்த ராஜேஷ்குமாரின் 7 வயது மகள் மீரா என்ற சிறுமியும் தற்போது எழும்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த அந்த 11 வயது சிறுவன் உயிரிழப்பதற்கு காரணம் என அங்கு குடிக்கக்கூடிய குடிநீர் தான் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக கூறப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த தண்ணீரை ஆய்வு மேற்கொண்டனர். தற்போது இந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனும் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். தற்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு சென்று அந்த தண்ணீரை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த தண்ணீரை குடிநீரை நேரடியாக ஆய்வகத்துக்கு அனுப்பி இது குடிநீரால் தான் சிறந்தானா என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வகையில் குடிநீர் காரணமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் அந்த இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட விரிவான தகவல்களையும் வழங்கியமைக்கு நன்றி ராகவேந்திரன்.